யமனாக மாறிய லிஃப்ட். லிஃப்டிற்குள் பதறி துடித்த 8 பேரின் நிலை. திண்டுக்கல் மருத்துவமனையில் நடந்தது என்ன? வெளியான உண்மை தகவல்கள். டிசம்பர் 12. இந்த தினத்தை இனி திண்டுக்கல் மக்கள் யாரும் மறக்கவே மாட்டாங்க. ஆமாங்க, திண்டுக்கல் திருச்சி சாலையில தனியார் மருத்துவமனையில நடந்த தீ விபத்துல 3 வயது சிறுமி உட்பட 6 பேர் லிப்ட்ல மூச்சு திணறி உயிரிழந்திருக்காங்க. சற்றும் எதிர்பாராத நேரத்துல இப்படி நடந்தது திண்டுக்கல் மக்களுக்கு ஆறாவடுவை ஏற்படுத்தியிருக்கு. தற்பொழுது இந்த சோக சம்பவம் எப்படி நடந்ததுன்னு உண்மை தகவல் வெளியாகி இருக்கு. சம்பவம் நடந்த அன்று இரவு திண்டுக்கல் பகுதியில கனத்த மழை இருந்தது. இதனால அவ்வப்போது மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்படி கரண்ட் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்த சமயத்துல கம்ப்யூட்டர் சுவிட்ச் போடப்பட்டிருக்கு. இதனால ஓவர்லோடு ஏற்பட்டு யூபிஎஸ் சுவிட்ச் ஷார்ட் ஆகி ஃபயர் ஆகியிருக்கு. வெகு சீக்கிரத்திலேயே வரவேற்பு அறை முழுவதும் தீ பரவி இருக்கு. தீயினால ஏற்பட்ட புகை அந்த மருத்துவமனை முழுவதும் பரவி இருக்கு. எந்த அளவு அப்படின்னா 4வது மாடி வரைக்கும் இந்த புகை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. மருத்துவமனையில இந்த அசம்பாவிதம் நடக்கிறத அறிஞ்ச அனைவரும் தன்னுடைய உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக நாலாபுறமும் சிதறி ஓடி இருக்காங்க. பெரும்பாலானோர் புகை மூட்டத்தால பாதை தெரியாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அவசர பிரிவிலையும் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க. நேரம் செல்ல செல்ல புகை மூட்டம் மிக அதிகமாகி மருத்துவமனையின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய வாசல் வழியாக மிக பெரிய தீப்புகை கடல் அலை போல பெருக்கெடுத்திருக்கு. தீயினுடைய தன்மை இந்த மருத்துவமனையையே சின்னா பின்னமாக்கி இருக்கு. அந்த வேளையில கூட 2 மருத்துவர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாம வார்டுகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் உடன் இருந்தவர்கள் என அனைவரையும் காப்பாத்தியிருக்காங்க. அதற்குள்ளாகவே தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதற்கு இடையில உயிர் தப்பிப்பதற்காக ஒரு குழந்தை உட்பட 8 பேர் லிப்ட்ல ஏறி தரைத்தளத்திற்கு வந்திருக்காங்க. தரைத்தளத்துல தான் மிக பெரிய அளவு தீ பரவி இருக்கிறங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாம போயிருக்கு. இந்த சமயத்துல மருத்துவமனையில மின்சாரம் துண்டிக்கப்பட லிப்ட்ல இருந்த 8 பேரும் தப்பிக்க முடியாம அடைப்பட்டு சிக்கிட்டாங்க. பெரும் முயற்சிக்கு பிறகு லிப்ட் திறந்து பார்த்த தீயணைப்பு படையினருக்கு மிக பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நீண்ட நேரமா லிப்ட்ல சிக்கி வெளியே போக முடியாம இந்த தீ விபத்துல ஏற்பட்ட புகையினால மூச்சு திணறி 8 பேரும் மயங்கிய நிலையில கிடந்திருக்காங்க. இந்த சம்பவத்துல 3 வயது சிறுமி உட்பட மொத்தம் 6 பேரும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த சோக சம்பவம் திண்டுக்கல் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் சோகத்துல உள்ளாக்கி இருக்கு. பதட்டமான சூழ்நிலையில லிப்ட்ல பயணிப்பது எந்த அளவு மோசமான விளைவு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் முன் உதாரணமா அமைஞ்சிருக்கு. இந்த தீ மலமலன்னு அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு காரணமா அமைந்தது அந்த வரவேற்பு அறையில இருக்கக்கூடிய ஃபால் சீலிங். அந்த வரவேற்பு அறையை பார்க்கிறப்ப உயரம் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. அந்த ஃபால் சீலிங்க்கு மேல வயரிங், ஆக்சிஜன் லைன் கொண்டு செல்லப்பட்டதா சொல்லப்படுது. இதனால தீ வேகமா பரவி வரவேற்பு அறை முழுவதும் தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. எரியும் பொழுது நெருப்பும் புகையும் தரையை தொடுற அளவுக்கு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சமீப காலமா புதிதாக கட்டப்படும் மருத்துவமனைகள்ல ஃபால் சீலிங் போடும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் வரையறுக்கப்பட்டு நடைமுறையில இருக்கு. ஆனா இந்த மருத்துவமனை பழைய மருத்துவமனை என்பதால இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதில் சிக்கல் இருப்பதாக தெரியுது. இந்த கோர சம்பவத்துல ஆரம்ப கட்டத்துல மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகளை காப்பாற்றல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட மருத்துவமனை ஊழியர்கள் தீயணைப்பு படையுடன் சேர்ந்து காப்பாத்திருக்காங்கிற உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கு. இனி வரும் காலங்கள்ல மருத்துவமனைகள்ல கடைபிடிக்கக்கூடிய
பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதும் பழைய மருத்துவமனையாக இருந்தாலும் கூட இந்த வழிமுறைகளை முறையாக சரி செய்து அதை புதுப்பிக்க வேண்டிய நிலையில் கட்டாயமாக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக இந்த மருத்துவமனை நமக்கு உணர்த்தி உள்ளது.